காங்கிரஸ் வந்துட்டு பாஜகவை எதிர்க்குதுன்னா அது வேற வழி இல்ல. டிப் டு பி அவங்க வேற வழி இல்ல. அவங்கள எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்ணி ஆகணும். அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. திமுக, அதிமுக மாரி காங்கிரஸ், பிஜேபி அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது அது. ஆனா அவங்களுக்கு இவங்க வந்துட்டு அதிகமான இடத்த வந்துட்டு குடுத்து அகாமடேட் பண்ணிவிட்டு, நீங்க மத்தவங்க எல்லாம் குறைச்சுக்கங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. விடுதலை சிறுத்தைகள் எடுத்தோம்னா எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. எவ்வளவு சமூக இயக்கங்கள் நடத்தியிருக்காங்க. எத்தனை மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. மது ஒழிப்புக்கு எதிரான மாநாடு நடத்தியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஈவிஎம்க்கு எதிரான போராட்டம் நடத்தின ஒரே கட்சி அதுதான். இப்படியாப்பட்ட ஒரு கட்சி. அதையும் புறக்கணிக்கிறீங்க. பெருசா ஒண்ணும் இது பண்ணல. சிபிஎம் வந்துட்டு வலிமையா மக்கள் மத்தியில பல பிரச்சனைகளை கொண்டு போய் செஞ்சவங்க. அவங்களையும் புறக்கணிக்கிறீங்க. திமுகவினுடைய கூட்டணி வந்துட்டு இந்த கொள்கை கூட்டணின்னு நீங்க கூட சொன்னீங்க இல்லையா? அந்த இடத்துல இருந்துட்டு அது வழுவி போய் ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு கூட்டணி ஆயிடும். இப்போ தேமுதிகலாம் வந்துட்டு ஒரு கொள்கை கூட்டணிக்கு அந்த கட்சியெல்லாம் கிடையாது. சரியா ஜட்ஜ் பண்ணி சரியா ஒரு இடத்த அலாட் பண்றதுக்கு திமுக கூட்டணி தவறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 3 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தது தான் உங்களுக்கு உறுத்துதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு பக்கம். அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் எங்க இருக்குது? அது கிடையாது இல்ல. இவங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஆனா சீட் இல்லை. இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்போ உங்களுடைய அரசியல் பலவீனமான அரசியல் தானே. உங்களுடைய பார்வை பலவீனமான பார்வை தானே. தலைமை தாங்கி முன்னெடுத்து சொல்லக்கூடிய திமுகவினுடைய தலைமை இவங்களையெல்லாம் புறக்கணிச்சுட்டு அப்புறம் சும்மா காங்கிரஸை மட்டும் தூக்கி கொடுத்துட்டு அதே ஒரு வெற்றியா நினைச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா அப்ப காங்கிரஸ்னால நீங்க ஜெயிச்சிட முடியும் நீங்க நம்புறீங்களா? இடதுசாரி நான் ஏன் சொல்ல வரேன்னா பலதையும் நம்ம இடதுசாரிகள் வழியா தான் பெற்றிருக்கோம். ரைட்டா? 8 மணி நேர வேலை, பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. இடதுசாரி இல்லாத தான் நம்ம பெற்றோம். அப்ப அவங்களுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது? மேதேனத்துல வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல கண்ணுக்கு வந்துட்டு செவ்வணக்கம்னு சொல்றதோட போயிட்டு அது அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அதிகப்படணுன்றத நான் சொல்ல வரேன். சும்மா எப்போ பார்த்தாலும் திமுக தான் ஒரு 160 பேர் வந்து உட்காரணும், இல்லாட்டி கவுந்துரா போகுது. தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக கூட்டணியே நம்ம கொள்கை கூட்டணி, அது தமிழகத்திற்கான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு ரெயின்போ அலையன்ஸ் தொடர்ந்து பாஜக தமிழ்நாட்டில் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 3 பொது தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த பொது தேர்தலில் சில புதிய கட்சிகள் வந்திருக்கிறாங்க. தேமுதிக, மக்கள் நீதி மையம் கடந்த தேர்தலில் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தேர்தலில் வழங்கப்படும் சீட்டு. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவர் தமிழர், தமிழ் உணவு, தமிழ் தேசியம், இப்படிப்பட்ட கொள்கை ரீதியான ஒரு கட்சியாக நம்ம பார்க்கிறோம். தமிழர் உரிமைக்கான ஒரு கட்சியாக பார்க்கிறோம். இப்போ அவர் வெளியேறி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சிபிஎம் பெரும் அதிருப்தியில் உடனடியாக அவசர கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க. நமக்கு 5 எல்லாம் பத்தாது, நமக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும், 6வது உறுதிப்படுத்தணும், அது திமுக செவி சாய்க்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கொள்கை சார்ந்த கட்சிகளை இப்படி நோவினை செய்யக்கூடிய விவகாரம் விசிகாவும் இன்னும் இழுபறியில் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது திமுக கூட்டணிக்கு நல்லதா? இது ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். திமுகவுக்கும் திமுகவினுடையன்னு சொல்ல முடியாது, பாஜகவினுடைய அந்த எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக நிற்கக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் டிஎம், அது இந்த மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்றவை தான். மதிமுக இதெல்லாம் தான் வச்சுக்கிட்டு தான் அந்த கூட்டணியை பலப்படுத்தி இருக்கணும். ஆனால் காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்குதுன்னா அது வேற வழி இல்லை. டிப் டு பி அவங்க வேற வழி இல்லை. அவங்கள எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்ணி ஆகணும். அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. திமுக, அதிமுக மாதிரி காங்கிரஸ், பிஜேபி அவ்வளவுதான். அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அது. ஆனால் அவங்களுக்கு இவங்க அதிகமான இடத்த கொடுத்து அகாமடேட் பண்ணிவிட்டு நீங்க மற்றவங்களெல்லாம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இந்த கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 21 to 26 இந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்தோம்னா எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க, எவ்வளவு சமூக இயக்கங்கள் நடத்தியிருக்காங்க, எத்தனை மாநாடுகள் நடத்தியிருக்காங்க, மது ஒழிப்புக்கு எதிரான மாநாடு நடத்தியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஈவிஎம்க்கு எதிரான போராட்டம் நடத்தின ஒரே கட்சி அதுதான். இப்படியாப்பட்ட ஒரு கட்சி. அதையும் புறக்கணிக்கிறீங்க. பெருசா ஒன்றும் இது பண்ணல. சிபிஎம் வலிமையா மக்கள் மத்தியில பல பிரச்சனைகளை கொண்டு போய் செஞ்சவங்க. அவங்களையும் புறக்கணிக்கிறீங்க. அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக மக்களோட பாதிக்கக்கூடிய பல்வேறு உரிமை பிரச்சனைகள் எல்லாம் முன்னாடி நின்ற ஒரு கட்சி அது. அதையும் நீங்கள் இப்போ புறக்கணிக்கிறீங்க. அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா திமுகவினுடைய
கூட்டணி வந்துட்டு அந்த கொள்கை கூட்டணின்னு நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்துட்டு அது வழுவி போய் ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு கூட்டணி ஆயிடும். இப்போ தேமுதிகலாம் வந்துட்டு ஒரு கொள்கை கூட்டணிக்கு வந்த கட்சியெல்லாம் கிடையாது. நான் அடுத்த தேர்தல் அவங்க இருப்பாங்களான்னு கேள்வி. ஆமா. அதெல்லாம் எப்படிப்பட்ட கட்சிகள் அப்படின்னோம்னா, இன்னைக்கு திமுக தான் ஜெயிக்க போகுது, அதனால வந்த கட்சி. இப்போ நீங்க திமுக ஜெயிக்க போகுது, அதனால வந்தவர் தான் வந்துட்டு ஓபிஎஸ். ஸோ நீங்க இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துட்டு முதல்ல கொடுக்குறீங்க. இப்போ கமல்ஹாசனுடைய கட்சி என்ன அப்படின்னோம்னா, அது ஒண்ணுமே இல்லாத கட்சி தான் அது. ஆனால் 4% 4% சொல்லிக்கிட்டு அவங்க போறாங்க. இன்னைக்கு அவங்க நின்னாங்கன்னா அவங்க 1% தருவாங்களா அப்படின்றதுனால இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா 2 சீட்டு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துட்டு சரியா ஜட்ஜ் பண்ணி சரியா ஒரு இடத்த அலாட் பண்றதுக்கு திமுக கூட்டணி தவறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 3 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தது தான் உங்களுக்கு உறுத்துதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னோம்னா அது ஒரு பக்கம். அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் எங்க இருக்குது? அது கிடையாது இல்லை. இதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, ஆனால் சீட் இல்லை. இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்போ உங்களுடைய அரசியல் பலவீனமான அரசியல் தானே, உங்களுடைய பார்வை பலவீனமான பார்வை தானே. இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, ஒருவேளை நீங்க வந்துட்டு 6 சீட்டோ 7 சீட்டோ 8 சீட்டோ கொடுத்து நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? அது அவர் சார்ந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னதான் நம்ம பண்ணாலும் நம்மளை வைக்கிற இடத்துல வைக்கிறாங்கடா அவங்களா, அப்படிதான் நினைப்பாங்க. அது உங்களுக்கு நல்லதா கெட்டதா யோசிச்சு பாருங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்மளாம் வந்துட்டு ரொம்ப வெளிப்படையாக வந்துட்டு ஆன்டி பிஜேபின்னு ஒரு லைன் எடுக்கும்போது ஆன்டி பிஜேபிக்கு எதிரான ஒரு ப்ரோ லைன் நம்ம எடுக்கிறோம். நாங்கள் உண்மையாக அதை எடுக்கிறோம். அப்போதான் அரசியல் வலிமை பெறும். சும்மா ஒப்புனாச்சும் வந்துட்டு பிஜேபி மட்டும் எதிர்த்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மக்களுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்காது. அப்போ நம்ம இதை செய்யும் போது இதை தலைமை தாங்கி முன்னெடுத்து சொல்லக்கூடிய திமுகவுடைய தலைமை இவங்களையெல்லாம் புறக்கணிச்சுட்டு அப்புறம் சும்மா காங்கிரஸை மட்டும் தூக்கி கொடுத்துட்டு அதே ஒரு வெற்றியா நினைச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா அப்ப காங்கிரஸ் நாடு நீங்க ஜெயிச்சிட முடியும் நீங்க நம்புறீங்களா? அந்த 28 தொகுதியுமே திமுகவோட தயவுல தான் அவங்க வந்து சூழ்நிலையும் இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. அவங்க போல் அதான் சொன்ன 2011 நம்ம வந்துட்டு அது செத்த பாம்பது முடிச்சு போட்டாச்சு. அப்போ நீங்க தான் வந்துட்டு மறுபடியும் 41 சீட்டு கொடுத்து 25 சீட்டு கொடுத்து தூக்கி அதை பிடிக்கிறீங்க ஒழிய அதுல ஒண்ணுமே கிடையாது. அது எதுக்காக அப்படின்னே தெரில. ஸோ ஒரு ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணின்றதை வந்துட்டு தூக்கி பிடிச்சாகணும். அது ஒரு கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஆனா செல்வபந்தக் என்ன சொல்றாரு, எங்க உணர்வுகளை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நாங்க எப்படி இருந்தவங்க, நாங்க 28 சீட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்ப குறைவு, அதனால இப்படிலாம் எங்களை சுட்டி காட்டலாம் குறைக்காதீங்க ரொம்ப எங்களுக்கு இல்ல. நான் அவருடைய கருத்தை நான் மதிக்கிறேன். நீங்க பாதிக்கு பாதி இருந்தீங்க, அப்புறம் 100 இருந்தீங்க, அப்புறம் 63 நீங்க, அப்புறம் 41 நீங்க அப்படிலாம் சொல்றீங்கல்ல, உங்களுடைய கட்சியினுடைய நான் அதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. கட்சியோட செல்வாக்கு குறையிறதுனால தானே நீங்க ஒத்துக்கிட்டீங்க. தனிச்சு போட்டியிடவே நீங்க திராணி இல்லாததான் நீங்க வந்துட்டு ஒரு உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிச்சிங்க. உங்களோட விளாத்தி குளத்துல போட்டியிட்ட அவங்கள தவிர வேற யாருமே வந்துட்டு நீங்க அந்த உள்ளாட்சி தேர்தலை பயந்து ஒதுக்கிட்டீங்களே. தனிச்சு 2 டெபாசிட் எழுந்தீங்களா நீங்க எல்லா இடத்துலையும் டெபாசிட் கன்னியாகுமரி தவிர. அப்புறம் உங்களுடைய பலமே அவ்வளவுதான் போது உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். ஆனா இவங்கெல்லாம் எப்படி இப்போ நீங்க வந்துட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்துட்டு திமுக போட்டியிடுது அப்படின்னா ஒரு பக்கம் பாமக நிற்குதுன்னா எதிர்த்தா அவருக்கு இணையான ஒரு சமூக லிவரேஜ் அந்த அட்வான்டேஜ் திமுக கொடுத்தது யாரு? விடுதலை சிறுத்தைகளும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தான். புரியுதுங்களா? அப்ப நீங்க அதெல்லாம் வந்துட்டு அப்படியே அது ஒரு வெயிட்டேஜே கொடுக்காது அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிச்சு போனா நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு அடிப்படை தானே. நாளைக்கு ஆப்ஷன் இல்ல, ஆப்ஷன் வரணும் நீ. ஆமா, நாளைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் உருவாக்கும் போது அவங்க போயிடுவாங்க. அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ திமுக ஏற்ற இறக்கத்தை தான் சந்திக்கும். கிராஃப்ல இப்படி போகாது சார். விளிம்பு நிலை மக்கள், பட்டியலின மக்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து குரலாக ஒலிக்கக்கூடியது, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுன்னா வந்து களத்துல நிற்கக்கூடியது சிபிஎம், விசிகா இது போன்ற கட்சிகள். இப்போ இவங்களை இப்போ இப்படி சீட் பார்க்கிங்ல பார்க்கும்பொழுது உழவு உதாசீனப்படுத்தி இந்த பார்வையை பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த மக்கள் வந்து இப்போ ஓட்டு போடும்போது என்ன நினைப்பாங்க? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அவங்களுக்குள்ள ஒரு கசப்புணர்ச்சி ஏற்படும். முதல்ல இந்த தேர்தலில் போட்டுருவாங்க. ஏன்னா எவ்வளோ அதாவது கொள்கை ரீதியாக இருக்கிறத விட நம்ம மக்கள் பொருளாதார ரீதியாக தான் நிறைய பார்வை இருக்கு. ஸோ ஸ்டாலின் அரசனுடைய அந்த பொருளாதார ரீதியான சமூக நல திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த மக்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். எனவே அதை ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அடுத்தடுத்த தேர்தல்களில் அப்போ அவங்களும் வந்துட்டு இந்த தேர்தலுக்கு அப்புறம் வேற மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளோ இல்லை கம்யூனிஸ்டுகளோ இவங்க அந்த மாதிரி தான் இவங்க போவாங்க, ஒரு பக்கமாக தான் போவாங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் வேற மாதிரி நினச்சாங்கன்னா வேற ஒரு ஃபார்மேஷன் வந்துடும். இல்லைன்னா வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு அதிமுக தோக்குற நிலையில இருக்கு. தோத்துருச்சுன்னா அப்படி அதை ஒன்றும் அழிஞ்சிடாது. அது வந்து ஒரு புதிய ஃபார்மேஷனுக்கு உள்ளாகும். ஓகே. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சசிகலா
ம். திட்டிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒன்றாகி இபிஎஸ்ஸை தூக்கி போட்டு மீண்டும் ஒரு கட்சியை உருவாச்சு அப்படின்னோம்னா அவங்களோட டக்குன்னு போட்டு இவங்க வந்துட்டு கோத்துக்குறாங்க. அப்போ யார் இழப்பாங்க? ம். உங்களுக்கு தானே ஆகும். அப்போ திமுக மேல ஒரு சாதிய பார்வை வந்துரும்ல சார். இப்போ திருமா அவர்கள்னா தனி தொகுதி தான் ஒதுக்குவீங்க. அவருக்கு பொது தொகுதி கூட நீங்க வந்து பெருசா குடுக்க இல்லையே, மாட்டீங்க. போன தடவை கொடுத்தாங்களே இல்ல நான் நாடாளுமன்ற தேர்தல்ல கூட சொல்றேன். அவர் ரொம்பவே முயற்சித்தார்ல. பொது தொகுதி கேட்டு. 3வது தொகுதி. 3வது தொகுதி கேட்டிருந்தாரு. இல்ல 1 குடுங்க. 1 பொது தொகுதி, 1 தனி தொகுதின்னு கூட கேட்டதாக நம்ம செய்திகள்லாம் கூட பார்த்தோம். அப்ப திமுகவே வந்து தன்னுடைய தோழமை கட்சிகளினுடைய பங்களிப்பை உணராம, அவங்க வளர்ந்துறக்கூடாது அப்படிங்கிற பார்வையில ரொம்ப தெளிவா இருக்காங்களாங்கிற ஒரு பார்வையும் மக்கள் மத்தியில போகும்ல. ஆல்ரெடி நம்ம திமுகல இருந்து அப்படின்னோம்னா நம்ம யாரை வச்சு பேசுறது? ஸ்டாலினை வச்சு பேசணும். வேற யாரையும் வச்சு பேசுறதுக்கு இங்க அடிப்படை இல்லை. ஏன்னா ஸ்டாலினுக்கு தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. ஸ்டாலினுக்கு தான் மக்கள் நம்பிக்கை பெற்றவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கான்னா இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸ்டாலினுக்கும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவுக்கும் நடுவில் ரொம்ப ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வந்துட்டு ஒரு மாதிரி செல்லமாக தான் அவர் இது பண்ணுறாரு. ஆனால் ரெப்ரசன்டேஷன்றது வேற. ஆட்சியில் பங்கு, சொத்துல பங்கு அப்படின்றதெல்லாம் சும்மா பேச கிடையாது. அதில் நான் ஒன்று பார்த்துக்கிறேன்டா, எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துறேன்னா ஒத்துவாங்களா தம்பி? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அது தெரியாதானே இவங்களுக்குலாம். அப்போ அந்த இடத்துல தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மக்கள் எப்படி, நான் என்ன சொல்ல வரேன், இப்போ போன முறை இருந்த ஆட்சியில் ஒருவேளை எல்லா கட்சிக்கும் ஒரு சீட்டு கொடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் ஒரு லீடராக இருப்பார். இப்போ திருமாவளவன், ரவிக்குமார், செல்வ பெருந்தகை அப்படின்ற ஒரு லீடர் இருப்பார். ஏன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்றவங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தும். பாரு விடுதலை சிறுத்தைகள் அப்படிலாம் சொல்லி ஒதுக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி எவ்வளோ பண்ணிட்டு போயிருக்கா பாரு. மாறுதில்ல இப்போ சமூக அதுதான் சொல்ல வரேன். அதை திமுக செய்யலன்னு வேற யார் செய்வாங்க? அதான் திருமாவளவன் அவர்கள் அந்த ஆதவர்ஜுனா அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது வார்த்தை சொன்னாரு. இப்போது நாங்க கைவிடுறோம். ஆனா திமுக வந்து இவ்வாறு செய்யும் என்று நாங்க நம்புறோம். தலித்தை ஒருவர் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதையும் அவர் வந்து குறிப்பிடும் பொழுது இந்த வார்த்தையை அவர் திருமாவளவன் தலித்த ஒரு முதல்வர் ஆக்குறது அப்படின்றது வந்துட்டு அது எம்பவர்மெண்ட் வந்துட்டு ஒரு மனிதனை தூக்கி அந்த இடத்துல உட்கார வைக்கிறது இல்லை. அது ஏமாற்று வேலை. அது ஒரு அடையாள அரசியல நீங்க பாக்குறீங்க. அடையாள அரசியல் அது ஒரு ஏமாற்று வேலை. அப்படிலாம் கிடையாது. அதுதான் அந்த பிஜேபி காங்கிரஸ் பண்ணிட்டு போடுவாங்க. அது கிடையாது. நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இயல்பாவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குல்ல எல்லாத்துலையுமே, அது கொடுக்கணும். படிக்கிறதுக்கு வாய்ப்பளிச்ச அம்பேத்கர்னால இன்னைக்கு எவ்வளோ பேர், இன்னைக்கு வந்துட்டு ஒரு படித்த சமூகங்களில் ஒன்று வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமூகம். நம்புவாங்களா யாராவது? நிறைய கல்வி அறிவு, அதிகாரத்தில் நிறைய உள்ள வந்துட்டவங்க அப்படி இருக்குது இந்தியா முழுவதும். தமிழ்நாட்டில் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அப்போ அவங்களாம் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? தங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணுன்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. ஆனால் இடதுசாரி நான் ஏன் சொல்ல வரேன்னா, பலதையும் நம்ம இடதுசாரிகள் வழியாக தான் பெற்றிருக்கோம். ரைட்டா? 8 மணி நேர வேலை, பிரச்சனை, எவ்வளவோ இருக்குது. இடதுசாரி இல்லாத தான் நம்ம பெற்றோம். அப்போ அவங்களுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது? மேதேனத்தில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல கண்ணுக்கு வந்துட்டு செவ்வணக்கம்னு சொல்றதோட போயிட்டு அது அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகப்படணுன்றத நான் சொல்ல வரேன். சும்மா எப்போ பார்த்தாலும் திமுக தான் 160 பேர் வந்து உட்காரணும், இல்லாட்டி கவுந்துரா போது வராது. தமிழ்நாட்டு மக்கள் இப்படி இருக்கிறவங்க இப்படி போட்டுருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே இப்படி போகிறதில்ல, 2 பக்கம் போகவே இல்லை, அப்படியே ஒரு பக்கம் அடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த 96 அனுபவம் வந்துட்டு திமுக மிரட்டுது. பெரும்பான்மை பெற்றும் கூட இவங்க 96 இடம் தானே வந்துட்டு ஒரு மைனாரிட்டி ஆட்சி பண்ணாங்க 2006. அது அவங்கள மிரட்டுது. அதுதான். ஆனால் அது எப்போதும் நடக்காது. அது இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அது வேற பெரிய அளவுக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு அப்படி யோசிச்சிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் குத்தக்கூடிய ஆட்கள் கிடையாது. இப்போ நீங்க தேமுதிக சொல்லுங்க, இவங்கெல்லாம் தான் பண்ணுவாங்க. பாமக சொல்லுங்க, இவங்களாம் முதுகுல குத்துற கட்சிகளே இவங்கெல்லாம். நான் பட்டவர்த்தனா பேசுவேன். ஏன்னா எனக்குலாம் இவங்களெல்லாம் பற்றி தெரியும். கடந்த காலத்தில் வரலாறு இருக்கு. கடந்த கால வரலாறு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விட்டாங்கன்னா அந்த தலைவரோட உட்காந்து நான் பேசிடுவேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே அவங்களில் இவங்களை நீங்கள் வந்துட்டு போஷிக்க வேணாம், ஒரு இடம் கொடுங்கன்ற நான். அதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் தலைமை இபிஎஸ்ன்னாங்க. அவர் டெல்லியில் போய் நெகோசியேஷன் பண்ணுறாரு அமித்ஷா கிட்ட. ஆமாம். அன்புமணியும் டிடிவியும் அங்கே தான் போகிறாரு. ஆமாம். இது எதை உணர்த்துது? அதிமுகவுடைய அந்த தன்மை கேள்விக்குறியாக. அதிமுகவும் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாமக இருந்துச்சு போன முறை, தேமுதிக இருந்துச்சு, மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டு என்டிஎன்ற ஒரு கூட்டணியில் தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு டிடிவி தினகரனாக இருக்கட்டும், பன்னீர்செல்வம், அவர் பன்னீர்செல்வம் தான் வந்துட்டார். ஓகே, அது பேச்சு கிடையாது. அப்படி மற்றபடி சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட அவங்களோட இருந்தாங்க.
ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பலத்தை இங்கே நிலைநாட்ட பார்க்குது தமிழ்நாட்டில். அதிமுகவை விட தாங்களுக்கு தான் கூட்டணியில் பலம் வாய்ந்த கட்சி ஒரு அங்கமாக இருக்கிறோம், தங்கள் நாடி தான் பல கட்சிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புட்டவை ஒன்று பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் போனாருன்னு கூட வச்சுக்கோங்க, அவர் என்ன பிஜேபி பக்கத்தில் போயிட்டு ஜெயிக்க முடியுமான்னு நாங்கள் அதிமுகவோட போனால் தான் ஜெயிக்க முடியும். அப்புறம் என்ன நீ பிஜேபியோட போகிறது? அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே. இவங்க ஒட்டு மொத்தமா கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சுக்கிறோன்றாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கல. நீங்க உங்களுக்கானதை புடிச்சிட்டு போங்க, மத்தவங்க எல்லாம் என்கிட்ட பேசுறோம், நான் பேசிக்கிறேன். அதுல சென்னையில உட்காந்து டீட் பண்ணலாமே சார். இவர் போய் டெல்லியில போய் ரொம்ப ரொம்ப முருகல் ஆயிடுச்சு. ரொம்ப கடுமையான ஒரு சங்கடமான ஒரு இது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவு சீட்டும் தரல, இழுத்து பிடிக்கிறாரு இவரு எடப்பாடி பழனிசாமி. 30 சீட்டு கூட வரமாட்டேங்கிறாரு. இவங்க சொல்றாங்க 31, அவர் வரல. புரியுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லையா, அது இன்ன வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. அதாவது பிஜேபி கேட்கிற தொகுதிகளை வந்துட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணவர். அதுல தான் எடப்பாடி இவரு அமித்ஷாக்கெல்லாம் பெரிய கோபம். ஓகே. ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்க சில வேலைகளை சித்து வேலைலாம் பண்ணுவாங்க, ஓட்டு சேர்ப்பாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால அவங்க வந்துட்டு ஒன்னா இருக்கிற கூட்டணி விலகிய நிலையில் நிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி அனுப்பிட்டோம், ஆனா பெட்ல ஒரு மூலையில அது நிக்குது, பெட்ல ஒரு மூலையில இது உட்காந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். அப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான். தர்ம சங்கடம் இல்ல அது, அவங்க ஒட்டவே இல்லை, ஜெல்லாகாத ஒரு அணி. ஆமா, அவ்வளவுதான். அப்போ இப்போ அம்மையார் காலத்துல வந்து இவங்கெல்லாம் போயஸ் தோட்டத்துல காத்து கடந்து வாங்கிட்டு போன காலம் போய் இப்ப இபிஎஸ் ஒரு முதல்வர் கேண்டிடேட் அங்க போய் அமித்ஷா கிட்ட காத்து, அதுவும் நேத்து வரைக்கும் அப்பாயின்மெண்ட் அப்படி நினைக்கல. ஏன்னா அவங்களுடைய பியூஷ் கோயல் இங்க பலமுறை வந்திருக்கிறாரு, அமித்ஷாவும் பலமுறை வந்திருக்கிறாரு, மோடி இங்க வந்திருக்காரு பிரச்சாரத்துக்கு. அதனால ஒண்ணும் கிடையாது. அவங்கள கோவப்படும் போது வந்துட்டு நம்ம தானே போயிட்டு இது பண்ணணும். மனைவி கோவப்பட்டு போனோம்னா நம்ம தானே போயிட்டு சமாதானப்பட்டு கூப்பிட்டு வரணும். அந்த அடிப்படையில் தான் போயிருக்காரு. எடப்பாடி விட்டு தரக்கூடிய ஆள் கிடையாதுங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் அவனு சொல்றேன், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு தலைவரா ஒரு எமர்ஜ் ஆகல, ஃபெயிலியர், அது வேற. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர் ஹெவி ஹிட். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை பாஜகவால விழுங்க முடியாது. ஓகே, புரியுதுங்களா? அவர் இறங்கி போற மாதிரி தெரியும், ஆனா விட்டு தர மாட்டார். இவங்க எவ்வளவு தரன்றாங்க, பிஜேபி எவ்வளவு கேக்குது? பிஜேபி 70 கேட்பாங்க, 90 கேட்பாங்க. அவங்க ஆதவ அர்ஜுனா மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. இவர் 24 சீட்டுனாரு, இப்போ ஏதோ 27, 28 வந்திருக்கிறதா கேள்வி. அவ்வளவுதான் மேக்சிமம் கொடுப்பாருன்றீங்க? அவ்வளவுதான் உடன்படாமா சார்? இல்ல, அப்படி கரெக்டா சொல்ல முடியுமா? அதுக்கு நான் கையெழுத்து போடணும், அந்த இடம் இல்லை. அதனால கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் 28, 30 அந்த ரேஞ்சில் அப்படி முடியும். நிச்சயமா சார். சமகால அரசியல் குறித்து ரொம்ப விலாவாரியா எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட அனாலிசிஸை பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.